மார்க்கெட்டிங்கில் நிறைய பேர் பாதியில் விட்டுட்டு போகிறதுக்கும் வரதுக்கு தயங்குறதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்கலாம். நான் பார்க்குற சிலது அவங்களுடைய கேரக்டருக்கு, அந்த குணத்துக்கு எந்த கம்பெனி அல்லது எந்த கான்செப்ட் அவங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு புரிஞ்சிக்காம ஏதோ ஒரு இதில் ஜாயின் பண்ணிட்டு, ஏதோ ஒரு கான்செப்டில் ஜாயின் பண்ணிட்டு, ஏதோ ஒரு நபரோட இருந்துட்டு இது நமக்கு சரி வராது, இது எனக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லி பாதியில் விட்டுட்டு போகிற நபர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றது தான் நான் கவனிக்கிறேன், நான் பார்க்குறேன். அது இந்த கான்செப்ட் அப்படின்றது வந்து நிறைய இருக்குது. சில பேர் ப்ராடக்ட் வச்சுருப்பாங்க, சில பேர் காயின்ஸ் வச்சுருப்பாங்க, சில பேர் வந்து ரியல் எஸ்டேட் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி கான்செப்ட் கிட்டத்தட்ட 1000 கான்செப்ட் இருக்குது, 1000 நிறுவனங்கள் இருக்குது. இதில் ஏதோ ஒரு நிறுவனத்தில் நமக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு நிறுவனம் ஒத்து வரல, யாரோ ஒரு நபர்கள் சில நபர்கள் ஒத்து வரலன்றக்காண்டி நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கே செட் ஆக மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு வெளியே போகிறவங்க நிறையா இருக்காங்க. அப்படிப்பட்ட சிந்தனை இருக்கக்கூடாது அப்படின்னு தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. ஏன்னா சில பெண்களுக்கு ப்ராடக்ட் சேல் பண்ணுறது செட் ஆகும், சில பேருக்கு அது செட் ஆகாது. சில பேருக்கு வந்து பிட்காயின் இந்த மாதிரி வேறு ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான விஷயங்கள் செட் ஆகும். சில பேருக்கு வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் செட் ஆகும். இப்படி தான் அவங்களுடைய கேரக்டருக்கு எந்த கான்செப்ட் செட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்காமலே பாதியில் விட்டுட்டு போகிறதுனால தான் அவங்க நினச்சி வந்த விஷயங்கள், அவங்க வந்து ஒரு இன்கம் வேணும், நான் வந்து நான் நினச்ச மாதிரி நான் வாழணும், என்னுடைய ட்ரீமெல்லாம் நான் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிட்டு வந்துட்டு என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு கான்ஃபிடென்ட்டை இழந்து வேறு வழியே இல்லாமல் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த வேலைக்கே திரும்ப போயிடுறாங்க. அதனால கான்ஃபிடென்ட் இல்லாத லெவலுக்கு போயிடுறாங்க அப்படின்றது தான் நான் கவனிக்கிறேன். அப்படி இல்லை, தன்னுடைய குணத்துக்கு எந்த நிறுவனம் செட் ஆகுமோ அல்லது எந்த நிறுவனம் செட் ஆகிருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்காம தான் நம்ம வெளியே போயிருக்கோம். அப்படி போனதுனால தான் அந்த தோல்வி அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்களுடைய குணத்துக்கு, அவங்களுடைய கேரக்டருக்கு எது செட் ஆகும் தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயமாக அவங்களால நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஜெயிக்க முடியும், அவங்க நினச்சதை அடைய முடியும் அப்படின்றது என்னுடைய நான் பார்க்குறத நான் அப்படி பார்க்குறேன் நான். ஏன்னா இங்கே பல நிறுவனங்கள் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னும் போது நம்ம ஒரு எடுக்கும் போதே அல்லது எந்த நிறுவனம் நமக்கு செட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு 4-5 நிறுவனம், ஒரு 5 நிறுவனமாவது ஸ்டார்ட் பண்ணும்போதே எடுத்துக்கணும் கையில். எடுத்து அது எந்த கான்செப்ட் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த நிறுவனம் 5 வருஷத்துக்கு மேலே இருக்கணுன்றது என்னுடைய கருத்து. 5 வருஷத்துக்கு மேலே இருந்தால் அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு 5 நிறுவனம் கையில் எடுத்து அந்த நிறுவனத்துக்குள்ளே 1 வருஷம் தொடர்ந்து ட்ராவல் பண்ணணும். அவங்க கொடுக்குற அந்த பயிற்சி எல்லாமே, அந்த ட்ரைனிங்ஸ், மீட்டிங்ஸ், அவங்களுடைய என்னென்ன விஷயங்கள் அவங்க கொடுக்குறாங்களோ அதை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க சொல்கிற ரெஃபர் பண்ணுற புக்ஸ் எல்லாமே வாசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் யார் நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறா, அவங்க எப்படிப்பட்ட நபராக இருக்காங்க, எப்படிப்பட்ட கேரக்டராக இருக்காங்க, நம்மளை வந்து சுயநலமாக என்ன சொன்னால் பணத்துக்காக மட்டும்தான் அதை நம்மளை பணம் கொடுக்குற நபராக மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்களா, அல்லது உண்மையாகவே வெற்றி பெறணும், உண்மையாகவே அவர் ஜெயிக்கணும்னு நினச்சி ஒரு டீமை வழி நடத்துகிறாங்களா. அப்போ சரியான நபரும் தேவைப்படுறாங்க. அப்போ நம்ம சரியான நபராகவும் இருக்கணும், நம்ம தேர்ந்தெடுக்கிற நபர், நம்ம செலக்ட் பண்ணுறவங்க சரியான நபராகவும் இருக்கணும், சரியான நிறுவனமாகவும் இருக்கணும். அப்போ ஒரு 5 நிறுவனம் அப்படிப்பட்ட நிறுவனங்களை கையில் எடுத்து 1 வருஷம் தொடர்ந்து ட்ராவல் பண்ணும்போது தான் தெரியும் நம்ம கேரக்டருக்கு எந்த கம்பெனி, எந்த கான்செப்ட் செட் ஆகும் அப்படின்றது. அப்படி செட் ஆனதுக்கப்புறம் தான் சரி ஓகே மற்றதையெல்லாம் விட்டுட்டு அந்த ஒரு நிறுவனத்தை கையில் எடுத்து நம்ம ரன் பண்ண முடியும். அப்படி ரன் பண்ணும்போது தான் அந்த விஷயத்திலேயே நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் பார்க்குறேன். பாதியில் விட்டுட்டு போகிறது சரியான ஒரு விஷயமா அப்படின்னா என்னையை பொறுத்த வரைக்கும் அது வந்து புரிஞ்சிக்காமல் வெளியே போகிறதா நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு கான்செப்ட் நிச்சயமாக எல்லாருக்கும் செட் ஆகும் அப்படின்றது நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு திறமை உண்டு அப்படின்றது எனக்கு ஆணித்தரமான நம்பிக்கை இருக்குது. அப்போ அந்த திறமை எந்த இடத்துல பயன்படுத்தணும், எந்த இடத்துக்கு அது தேவைப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும், நிச்சயமாக எல்லாருமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஜெயிக்க முடியுன்றது என்னுடைய கருத்து. இது இல்லை எதுவுமே எனக்கு செட் ஆகலை, 5 நிறுவனங்களும் எனக்கு செட் ஆகலை அப்படின்னா கூட நோ ப்ராப்ளம். நமக்கு என்ன திறமை இருக்குது, நமக்கு என்ன கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டரை எந்த இடத்துல யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது யூஸ் பண்ணி இன்னைக்கு நிறையா பேர் நான் அந்த மாதிரியும் பார்த்துருக்கேன். நிறைய நபர்கள் வந்து கான்செப்டே எனக்கு செட் ஆகலாம் அப்படின்ட்டு அவங்களுடைய துறையிலேயே அவங்க மேலும் வளரதான் நான் வந்து கவனிச்சிருக்கேன். அப்படிப்பட்ட நபர்களாகவும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நிச்சயமாக பாதியில் விட்டுட்டு போகிறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு கான்செப்டில் நிச்சயமாக எல்லாருனாலையும் ஜெயிக்க முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அப்போ அந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யணும். பாதியில் விட்டுட்டு போகாமல் வேறு ஏதாவது கான்செப்ட் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா நிச்சயமாக எல்லாருனாலையும் ஒரு சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்றது